ஒருவனுக்கு நீ ஹதீஸை சொல்லும் போது முதல்ல குர்ஆனை சொல்லுங்க, அதுக்கப்புறமா ஹதீஸை பார்ப்போம் என்று ஒருவன் கூறினால் அவனை ஜிந்தீக் என்று அறிந்து கொள். பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த கணக்கு பிழை விஷயத்துல கணக்கு எடுத்துக் கொள்கிறார்கள் அல்லவா, அவங்க இடத்துல நீங்க ஹதீஸை கொண்டு போங்க, முதல்ல குர்ஆனை பத்தி பேசுங்க, குர்ஆன்ல இந்த ஆயத்துக்கெல்லாம் முதல்ல அர்த்தத்தை முடிவு பண்ணுங்க, ஹதீஸ் அப்புறம் பார்ப்போம், ஹதீஸ்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் நீங்க ஆவீங்க அப்படிம்பாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஹதீஸ்ல கன்ஃபியூஸ் ஆவாங்கன்னா இவர்களுடைய விளக்கத்தின்படி குர்ஆன் எடுத்தா கன்ஃபியூஸே ஆக மாட்டாங்களாம். அல்லாஹ் அக்பர். இப்படியே பத்திரிகையில் எழுதுறாங்க, பிறை விஷயத்திலே கணித கணக்கை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஹதீஸை ஏற்றுக்கொண்டு விட்டு குர்ஆனை மறுக்கிறார்கள், குர்ஆனை ஒதுக்கி விடுகிறார்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எங்க இருந்து குர்ஆனை கொண்டு வருவீங்க ஹதீஸ் எடுக்காட்டி? எந்த குர்ஆன் அது? ரசூலுல்லாஹ்க்கு இறக்கப்பட்ட குர்ஆனாக இருந்தால் நிச்சயமாக ரசூலுடைய ஹதீஸ் அதற்கு விளக்கமாக அமையும். அல்லாஹ் பாதுகாக்கணும்.